அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. ஏன் அப்படின்னா இவங்க நம்பிக்கையும் வீர செயல்களை செய்யும் ஒரு குணம் கொண்டவளாக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர். இந்த ராசிக்காரர்கிட்ட பொதுவாகவே எண்ணற்ற ஒரு ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். தனுசு ராசிக்காருக்கு பயணம் செய்வது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி அந்த பயணம் செய்யக்கூடிய இடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுலையுமே இவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையாக இருப்பதே ரொம்ப விரும்புவாங்க. இவங்களுடைய தன்னிசையான குணத்தாலும் குழந்தைத்தனமான செயல்களாலுமே இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நண்பர் கூட்டமானது அதிகமாகவே இருக்கும். இந்த ராசி பொறுத்த வரைக்குமே இது ஒரு நெருப்பு ராசி. எனவே இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக கோபப்படுவாங்க. அதோடு சேர்ந்து இந்த ராசிக்காரர் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பதவியில் இருந்தாலுமே அதை தலைமை தாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப தைரியசாலி, ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரரோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஆற்றல் என்ன அப்படின்னா, அந்த ராசிக்காரர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி அறியும் ஆற்றல் கொண்டவங்க. அதீத புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்பாக பழகுவாங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக மாட்டாங்க. இவங்களை தனுசு ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே தற்பெருமை அதிகமாகவே இருக்கும். இவங்க தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க. இவங்க அதிக நண்பர்களையும் கொண்டிருப்பாங்க. எப்போதுமே இவங்க சுதந்திரமாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனுசு ராசிக்காரர் உயர்கல்வி கற்றலில் ரொம்ப ஆர்வம் மிக்கவங்க. எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் சரி அதை ஈஸியாக கற்றுக்குவாங்க. அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு, இந்த மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் காத்திருக்கு, இந்த பங்குனி மாதத்தில் அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, மேலுமே அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே சிறப்பாக இருக்குது, அவங்க என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட பிரச்சனையில் சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உங்களோட சக்தியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி நீண்ட நாளாகவே நீங்கள் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். மேலுமே உங்களோட திறமைகளை நிரூபிக்க உங்களுக்கு வாய்ப்புமே கிடைக்கும். இதெல்லாம் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிறையனே சொல்லலாம். தனிப்பட்ட உறவுகளில் நல்ல ஒரு மனநிலை காரணமாக உங்களோட அன்புக்குரியவர்களுடன் அதிக நேரம் செலவிட முயற்சி செய்வீங்க. அதே மாதிரி குடும்பத்தோட செலவிடக்கூடிய நேரம் உங்களோட உறவை வலுப்படுத்தும். இருந்தால் கூட சில நேரங்களில் உங்களுடைய உற்சாகமான இயல்பை கட்டுக்குள்ளே வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சில புதிய பொழுதுபோக்குகள் அல்லது ஆர்வங்களை நீங்கள் கருத்தில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்வது உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அந்த வாய்ப்பையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்குமே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட ஆதரவும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். அதே மாதிரி கடின உழைப்புக்கான அங்கீகாரமே கிடைக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே நிதிநிலை சீராக இருக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இருந்தால் கூட தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி சுமூகமான ஒரு சூழலானது இருக்கும். சுபகாரியங்கள் எல்லாமே கைகூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உறவினர்கள்ட்டையுமே கொஞ்சம் இணக்கமாக இருப்பது இந்த டைமில் ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சீரான உணவு முறையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு
திருப்பு முனையானது இருக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே நவகிரகத்தில் குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான ஒரு பலன்களை கொடுக்கும். ஒரு அற்புதமான வாய்ப்புமே இந்த டைமானது உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை எல்லாமே அள்ளி கொடுக்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. சுப நிகழ்வுகளின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். அதே மாதிரி உறவினர்களோட வருகையும் வீட்டில் ஒரு நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷம் நிகழ்ந்திருக்கும். அதே மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒருவர் கருத்தை ஒருவர் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளின் காரணமாக வெளியூர் பயணங்களானது உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவியுமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கையில் பொறுத்த வரைக்குமே பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளோட வேலைக்காக சில முன்னேற்பாடுகள் செய்வீங்க. படிப்பு செலவுக்காக கடன் வாங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் இந்த டைமில் ரொம்ப பாடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளோட அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் சற்று மனச்சோர்வு உங்களுக்கு ஏற்படலாம். இருந்தால் கூட வேலையில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மானத நடுப்பகுதியிலும் பிற்பகுதியிலும் அரசு ஊழியர்களுக்கு சவாலாக அமைகின்ற ஒரு காலமாக அமைய போகுது. ஆகவே ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் பணியாற்ற வேணும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை கொடுக்கும். வியாபாரத்தை கெடுக்க நினைக்கும் போட்டியாளர்கள் தோற்று போவாங்க. அதே மாதிரி தொழிலுக்கு புதிய முதலீடு செய்வீங்க. அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது தான் இந்த டைமில் ரொம்ப நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்குமே வெற்றிகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி பதவி உயர்வு இந்த டைமில் கிடைக்கலாம். சம்பள உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்வீங்க. வீட்டை மகிழ்ச்சிகரமாக வைத்திருப்பீங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் மார்ச் 27 மாலை முதல் 28, 29 மாலை வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த டேட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஓம் அறிவு குருவே போற்றி ஓம் அழிவிலான போற்றி பாராயணம் செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடும் முன்னோர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னோர் வழிபாடு இந்த அமாவாசையில் செய்வது கூடுதல் சிறப்பு. அதுவும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மாதம். அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதும் கூட இன்றைய நாளில் நீங்கள் பார்த்திங்களா விரதம் இருந்து இந்த அமாவாசை வழிபாடு முன்னோர் வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. பொதுவாகவே இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் வருடமான விஸ்வாவச ஆண்டோட கடைசி மாதமான பங்குனி மாதமானது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் ராஜாவாக கருதப்படுவர் தான் சூரியன். இந்த சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவார். அப்படி சூரியன் ராசியை மாற்றும் போது தான் தமிழ் மாதங்கள் பிறக்கிறது. அந்த வகையில் தான் சூரியன் வருகிற மார்ச் 15ஆம் தேதி மீன ராசிக்குள்ளே நுழைகிறாரு. மீன ராசியில் சூரியன் நுழையும் போது பிறக்கும் மாதம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் பல கிரகங்களோட நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட தேவர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்தோ மிதுன ராசியில் நேர்கதியில் பயணிக்கிறாரு. இந்த குரு பகவானோட நிலையினாலும் சூரிய பகவானோட ஆசியாலுமே பங்குனி மாதமானது சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. இப்பொழுது சூரிய பயிற்சியால் பிறக்கக்கூடிய பங்குனி மாதமானது எந்த ராசிக்காருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோமா இந்த தனுசு ராசிக்காருக்குமே நிறைய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் இந்த ராசியோட 4வது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்காரு. இதனால் பங்குனி மாதமானது வெற்றிகளையும் நிதி ஆதாயங்களையும் தரும் ஒரு மாதமாக இருக்குது. இதுவரைக்குமே வாழ்க்கையில் சந்தித்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் சந்திச்சிருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சிறப்பான செயல்திறனால் உயர் அதிகாரிகளோட பாராட்டையுமே பெற போகிறீங்க. முக்கியமான வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் உங்களோட இலக்கை நீங்கள் வெற்றிகரமாக அடைய நிறைய வாய்ப்புகளுமே காத்திருக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைமானது அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக தான் இந்த பங்குனி மாதமானது அமையப்போகிறது. என்ன தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள். ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிட
கொடுக்கின்ற நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இந்த தனுசு ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.